அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கனே அருட்பெரும் ஜோதி. இந்த ராமலிங்க வள்ளல் பிறந்த கைட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. முதல்ல தயவு, கருணை, இரக்கம், உண்மை இருக்கணும். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. அப்பொழுதுதான் பெருமான் ஆட்கொள்வான். பிறகு கெடுக்கவோ பிறகு துரோகம் செய்யவோ கூடாது, பொய் பேசக்கூடாது. அப்படி இருந்தால் இறைவன் ஆட்கொள்வான். அதோட சுத்த சைவமாக இருந்து நித்திய ஒரு நபருக்கு உணவு போட்டால் போதும். எப்போ வருவார் இறைவன்? உண்மையாக இருக்கும்போது, நம்முடைய ஆத்மா உண்மையாக இருக்கும் பொழுது ஒரு நபருக்கு ஒரு 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 பிஸ்கட் கொடுத்தாங்க, உண்மையாக உண்மை இருக்கணும். அந்த உண்மை இருக்கும் பொழுது இறைவன் இருப்பார். அந்த ஆண்டவர் அருள் எங்கள். ஆனால் உண்மையாக இருந்தால் இந்த உலகத்திலே கேட்டாலும் அள்ளி கொடுக்க ஒரே பெருமான் இந்த வள்ளல் பண்டிகை தான். அந்த உண்மை தான். இப்போ பெருமான்னு சொல்லி நான் சொல்ல விடவன் உண்மை ஒன்று இருக்கு உலகத்தில். அந்த உண்மை யார்? அந்த உண்மை தான் ஜோதி. அந்த அதான் உண்மை. நீங்கள் மாரியம்மா இங்கே, சிவனை இங்கே, யாரில் ராமலிங்கம் இங்கே, அருப்பஞ்சோடம் எல்லாம் யாரை வச்சாலும் சரி, அந்த ஒளி உண்மை. அந்த உண்மை என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஏற்கும். இல்லை கேட்டாலாம் தரும். அதனால் உண்மையாக இருங்க. பெருமான் கேட்டாலாம் அள்ளியிலே தருவார். அதான் பெருமான கடமை. ஒரு ஒன்றுமே இல்லை உலகத்தில். நீங்கள் எப்படி பொய் பேசினாலும் கிடைக்காது. பொய் பேசினா அப்போது ஒன்றும் கிடைக்காது. பொய்யை மட்டும் தவிர்த்துட்டு இந்த உண்மையை உடம்புல்லாக உண்மை பிரபஞ்சமாக உண்மையாக இருந்து என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரே பெருமான் அந்த உண்மை தான். அந்த உண்மையாருன்னா ஜோதியாக இருந்து இந்த சிதம்பரம் ராமலிங்கம் இருந்து உலகத்தை இயக்கிட்டுருக்கேன். அதான் நான் சொன்னால் எல்லாம் நம்மளோட சாமி உண்மைன்னு சொல்லவில்லை. யார் எந்த மனித உண்மையாக ஒரு மணி சோறு போட்டாக்க அப்போ இறைவன் அனுப்பு. உண்மையாக போடணும், உண்மையாக இருக்கிறாங்க. அதனால தான் உண்மையாக ஒரு நபருக்கு எந்த மனிதனாக இருந்தாலும் இறைவன் ஆட்கொள்ள ஆசைப்பட்டால் ஒரு நபருக்கு ஒரு வேளை உணவு போட்டால் இறைவன் அனுப்புவார். ஆனால் உண்மையாக பண்ணால் போதும். நீ உலகத்தை கட்டியா 100 ரூபா சோறு போடணும், 1000 ரூபா சோறு போடணும், அப்படிலாம் அதெல்லாம் செய்ய வேணும். உண்மையாக ஐயா என்னால் முடிஞ்சதான் நான் ஒரு ஆள் சோறு போடுறேன், கஞ்சி காய்ச்சி உருவாக்கிறேன், விருகஞ்சி கொடுக்குறேன், ஆனால் உண்மையாக கொடுக்குறேன். அந்த உண்மை இருக்கும் பொழுது அருட்பொருள் வாங்குறத தெரிஞ்சு அந்த அருட்பெரும் ஜோதி ஆத்மநாதா மாணிக்கவாசக அருட்பெரும் சொல்லி அப்படி பண்ணால் எல்லாம் கிடைக்கும். கேட்டாலும் அள்ளி கொடுக்க ஒரே பெருமாள் ஒரு தான். அப்படி தானே? அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம்.